ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ அந்த 24,780க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி அந்த 80ன்றது அந்த சப்போர்ட் ஆக்ட் ஆகி 24,890 ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே வந்து சரியான செல்லிங்க க்ளோசிங்க்கு முன்னாடி. ஸோ இப்போதைக்கு வந்து டவுசன் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா நாளைக்கும் வந்து அந்த 24,800 கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப மொமெண்டம் வந்து 890 வரைக்கும் போகும். இன்கேஸ் கீழே பிரேக் அவுட் ஆச்சு, அதாவது 24,780 பிரேக் எடுத்து கீழே வந்துச்சு அப்படின்னா 24,650 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டியோட லெவல். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து ஐடி செக்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ட்ரம்ப்பால். ஸோ அதனால தான் ஐடி செக்டர் கிட்டேருந்து நமக்கு பெரிய சப்போர்ட் எதுவுமே கிடைக்கல. ஐடி செக்டரோட சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு அப்பப்போ நல்ல சப்போர்ட் கொடுக்குறான். ஆனால் ஐடி கிட்டேருந்து எந்த சப்போர்ட்டுமே வரல. ஸோ இன்றைக்கி இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு தான் வர்றான். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி கீழே செல் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நிஃப்டி வந்து 780க்கு கீழே ட்ரேட் ஆகணும். ஆச்சு அப்படின்னா தான் செல்லிங் வரும். இல்லை இவன் வந்து 24,460 70 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணான் அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து அப்சைட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் வந்து 55,000 அந்த மாதிரி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். கீழே வந்துச்சுன்னா 53,700 தான் வந்து சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த மொமெண்டம் வந்து செல்லிங்லேயே தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்பு. ஸோ 32,917 அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல். ஸோ ட்ரம்ப்ஸ் வந்து இந்தியன்ஸுக்கு இன்றைக்கி வந்து விசாவை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. இனிமேல் விசா கிடையாது, ஸ்டடி விசாஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய பிரேக்கிங் தான் அது இந்தியாவுக்கு. ஏன்னா யூஎஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான். அண்ட் வந்து ஐடி கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஐடி ஃபீல்டு ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து சம்மந்தமே இல்லாமல் விளாண்டுட்டு இருக்கா அப்படி. பிகாஸ் நம்ம வந்து ரஷ்யா அண்ட் சைனா கூட வந்து பாண்டிங் வச்சனால தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் தான் அது மற்ற கண்ட்ரீஸை வந்து இது பண்ணுது. ஸோ இன்கேஸ் ட்ரம்ப் ஏதாவது பண்ணாலுமே வந்து இந்தியா வந்து அதை வந்து கம்பேக் கொடுக்கும். கண்டிப்பாக அந்தளவுக்கு ஐடி செக்டார்லாம் வந்து ஃபால் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஏன்னா நம்ம இதிலே வந்து டிசிஎஸ், ஹெச்சிஎல் இதெல்லாமே வந்து இந்தியன் பேஸ்டு கம்பெனிஸ் தான். ஸோ ஒரு சில ஃபாரின் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ரிலையன்ஸ் அவன் இன்னும் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ ஒரு மாதிரி சைட் வேஸ் பில்டப் ஆகிட்டு இருக்கு. கேண்டில்ஸோட மூவ்மெண்ட் குட்டி ஆக ஆரம்பிக்குது. ஏதாவது ஒரு பக்கம் பெரிய பிரேக் அவுட் கொடுப்பான்னு நம்புகிறேன். பேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறியிருக்கானே தவிர நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கல. டெய்லி ஒரு மாதிரி கிராஜுவலாக ஏறிட்டே தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா 938 சப்போர்ட் லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா 966 970, அதாவது 30 ரூபா வந்து ஷேருக்கு ஏறி இருக்குது. ஒரு 5 நாள்லேயே ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான், நல்ல சைன் தான். அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி பெருசாக ஃபால் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.